இவ்வளவு வெயில்ல 2.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்தப்போ இன்னமும் நியாயப்படுத்துறீங்கல்ல? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? எங்க தளபதியை பார்க்கணும், எங்களுக்கு அதுதான் முக்கியம். சேஃப்டி இல்ல, மனசாட்சியெல்லாம் இல்ல. எங்க தளபதிக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மனசாட்சியே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜே. இந்த மாதிரி தற்கூரி எல்லாம் என்ன பண்ணுறது சொல்லுங்க? நீ போய் சாவு. அந்த கை குழந்தை என்ன பண்ணுச்சு? அந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் தற்கூரிகளா. அவர் செல்ஃபி எடுக்கிறதுக்கோ அவரை பார்க்க வரத்துக்கோ கத்தலை, எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு கத்துறாரு. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. பார்த்தா மட்டும் போதுங்கிறீங்க, அப்போ ஓட்டு யார் போடுவா? இந்த மாதிரி தற்கூரிகள் இருக்கிற வரைக்கும் இப்போ தான் ஒரு 40 பேர் இறந்தாங்க. ரீசனாக ஒருத்தர். வேறு எந்த மாநாட்டிலையும் இந்த அளவுக்கு நடக்கிறது இல்லை. ஏன்னா தற்கூரிகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நண்பா இந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சின்ன குழந்தையெல்லாம் மாநாட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். அவங்க அந்த மனுஷனே தான் சொல்லியிருக்காரு, கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க, குழந்தை வச்சுருக்கவங்களாம் வராதிங்கன்னு. மீண்டும் இந்த மாதிரி தற்கூரிகள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது தமிழ்நாட்டில் நண்பா. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜே. நன்றி.